ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. அதே 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோம் ராஜாவும் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவர்கள் 7 நாள் சுற்றி திருந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இது ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 ராஜாக்களை சோர்ந்து போனது போல இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் அநேக காலத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். இந்த 3 ராஜாக்களும் 7 நாள் சுற்றி திரிகிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், ஆனால் எந்த முன்னேற்றமும் காணவில்லை, தடைகள் நீங்கவில்லை. ஆண்டவரே, நெடுநாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த 3 ராஜாக்களுக்கும் அந்த இடத்துல 7 நாள் தண்ணீர் இல்லாமல் போயிற்றாம். அவர்களுக்கும் இல்லை, அவர்களுக்கு பின்னாகி வந்த இராணுவத்துக்கும் இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு ஜெபம் என்ற பள்ளத்தாக்கில் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமா இன்னைக்கு பதிலை கொடுத்து அந்த பள்ளத்தாக்கை நிரப்புவார். உங்களுடைய சோர்ந்து போன சூழ்நிலை, உங்களுடைய சுற்றி கொண்டு இருக்கிற சூழ்நிலை, எதுவுமே காண முடியாத சூழ்நிலை எல்லாவற்றையும் இந்த நாள் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்கிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியமாயிருந்ததாம். அப்போது இன்றைக்கி உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் முடியும். அவருடைய சமூகத்தில் ஜெபம் என்ற பள்ளத்தாக்கில் நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுக்கு பதில் என்ற ஆசீர்வாதத்தின் மழையை அதில் ஊற்றி இந்த நாள் உங்களுடைய சோர்வின் சூழ்நிலைகள், தடைகள், எந்த காரியத்தில் நீங்கள் சுற்றி சுற்றி மீண்டும் ஸ்டாக்னேட் ஆகி அதே இடத்துல நிற்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை மாற்றி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.